Do not work for food that goes bad, but work for food that endures for eternal life. யோவான் 6:27. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, Today Jesus has many admirers, not many imitators, many seekers, not many lovers, many preachers, only a few real followers. இயேசுவுக்கு அநேக விசிறிகள் உண்டு, ஆனால் பின்பற்றுபவர் குறைவு. இயேசுவை தேடுபவர் அநேகம், ஆனால் அன்பு செய்பவர் குறைவு. இயேசுவை போதிப்பவர் அநேகம், ஆனால் கடைபிடிப்போர் குறைவு. நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்று ஆத்ம சோதனை செய்வது நல்லது. If we always come to Jesus only looking for our needs to be met, we are calling ourselves His beggars, not His brothers and sisters, God's beggars, not God's children. இயேசுவை தேவைகளுக்காக நாம் தேடினால் நாம் இரவலர், அவரது சகோதர சகோதரிகள் அல்ல. நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவரை பிரார்த்தனை செய்வதிலே 4 வகைகள் இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய வழிபாடு செய்கிறது. ஆராதனை, நம் குற்றம் குறைகள் பலவீனங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுதல், நம்முடைய நன்மைத்தனம் பெற்றதற்காக, நன்மைகள் பெற்றதற்காக நன்றி கூறுதல், இறுதியாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்தல். இத்தகைய 4 பண்புகளை கொண்டதாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்திலே அதிகமாக ஆண்டவரை தேடுவது நம்முடைய தேவைகளுக்காக. அதைத்தான் ஆண்டவர் அழிந்து போகும் உணவிற்காக உழைக்காதீர்கள் என்று கூறுவது. The world's heavyweight champion boxer Jack Dempsey அவருடைய வார்த்தைகள், I began to realize that success did not taste the way I thought it would. I was left with a curious feeling of emptiness. வெற்றி கண்ட பிறகு அது நான் விரும்பியபடி ருசிக்கவில்லை. என்னுள் ஒரு வெற்றிடம்தான் மிஞ்சியது. வேர்ல்ட்ஸ் சாம்பியன் என்ற பட்டம் பெற்ற பிறகும் அவனுக்குள் ஒரு சூனியம். அந்த வெற்றியை அவரால் ருசிக்க முடியவில்லை என்பது அவருடைய சொந்த அனுபவம். இதுதான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்படக்கூடியது. இறைவனை நம் உள்ளத்தில் தக்க வைத்து கொள்ளாவிட்டால் அது வெற்றிடத்தையும் சூனியத்தையும் அமைதியின்மையும் ஏற்படுத்தும். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கின்ற, அந்தம் என்றால் முடிவு, துவக்கமும் முடிவுமாக இருக்கக்கூடிய நடுவாகி அல்லானே, நீர் எல்லாவற்றுக்கும் மையமாகவும் இருக்கின்றீர். அப்படிப்பட்ட நீர் என்னை ஈர்த்து
ஆட்கொண்டே. உமக்கே நன்றி, துதி, தோத்திரம். ஆக நம்முடைய தேவைகளுக்காக வேண்ட வேண்டும். தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள் என்று சொன்னவர் நம் ஆண்டவர். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய முதல் அனுபவமாக ஆண்டவரிடம் நம்முடைய ஆராதனையை சமர்ப்பிப்பது, உள்ளம் அவர் பக்கம் எழும்புவது. உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்பது புனித அகுஸ்தீனாரின் வார்த்தைகள். நிலவிலே காலடி எடுத்து வைத்த முதல் மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங், நிலவிலிருந்து பூமியை நேர்முகமாக பார்த்த முதல் மனிதன், வண்ண கலவைகளால் இருந்த மிகப்பெரிய கோலத்தை பார்த்த பொழுது அவனுடைய உள்ளம் இந்த சங்கீதம் 8 எடுத்து ஆண்டவரை போற்றியது. இறைவா, நீர் எவ்வளவோ பெரியவர், உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம். லார்ட், யூ ஆர் கிரேட், கிரேட் indeed, great is your name. What is man that you should mind of? என்ற வார்த்தைகளைத்தான் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த உணர்ச்சி பொங்க கூறியது. இறைவனுடைய பிரசன்னத்தை மிக பிரம்மாண்டமான வழியில் அவன் பார்த்த பொழுது அவனுக்குள் ஏற்பட்டது, நாம் வெற்றி கண்டோம், எங்கள் நாடு முதலாக இந்த சாகசத்தை செய்தது, எங்கள் நாட்டின் கொடியை இங்கே நாட்டப் போகிறேன் என்ற பெருமையெல்லாம் அடுத்த பக்கத்தில் வைத்துவிட்டு அடுத்ததாக கருதி முதலில் இறைவனுக்கு நன்றி, புகழ், துதி கூறினானே, அதுதான் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஏற்பட வேண்டிய ஒரு இறைவனுக்கு ஏற்கக்கூடிய ஒரு அனுபவமாக, உணர்வாக இருக்க வேண்டும். முழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you alone can satisfy the deepest longing and hunger in our hearts. May I always hunger for the imperishable, that I may be satisfied in you alone as the true bread of heaven. Nourish and strengthen me, that I may serve you with great joy, generosity and zeal all the days of my life. ஆண்டவராய் இயேசுவே, நீர் ஒருவரே என் இதய ஏக்கங்களை நிறைவேற்றுகின்றவர். நான் எப்போதும் அழியா உணவுக்காகவே ஆசிப்பேனாக. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய உம்மிலே நான் நிறைவு காண்பேனாக. ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும், அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக.